நம்மளை பெத்தெடுத்த அம்மாவோ அல்லது அப்பாவோ நமக்கு நேரம் கொடுக்க மாட்டேன்னாங்க. ஆனா யாரோ எவரோ ஒரே ரூபா, ₹1 கொடுத்தா நம்ம கிட்ட வந்து அவ்வளோ நேரம் மணிக்கணக்கா பேசுறாங்க அப்படின்னா, அவங்க பெருசா இவங்க பெருசா? இவங்க என்ன வீட்டிலேயே இருக்கிறாங்க, நச நச நசன்றாங்க. அவன் ஃபோனை எடுத்து பேசுகிறோம், இல்லை செயலி ஆப்பில் போய் பார்க்குறோம், இல்லை நேரில் போய் மீட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஜாலியாக இருக்குது, எவ்வளோ பரவசமாக இருக்குது. இந்த பரவசத்தை வந்து நம்ம பெற்றோர்களால் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது என்ன அப்படின்னா, நீங்கள் மொபைலை குனிஞ்சு ஒன்றுமே செய்ய வேண்டாம், சும்மா உட்கார்ந்தபடி மேனிக்கு நீங்கள் அந்த மொபைலை ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோ உங்கள் தலையில் வச்ச மாதிரியான பாதிப்பு ஏற்படும். எத்தனை நாள் யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரம்லாம் இல்லை, மணிக்கணக்காக பிள்ளைகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இளைஞர்களை நம்பித்தான் இன்னைக்கு நாடு உலகம் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த சூழலில் இதை மாற்றி அதுக்கு வந்து ஒரு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்போது மக்கள் இல்லாத, அதாவது உறவினர்களோ அல்லது பெற்றோர்களோ நண்பர்களோ இல்லாத ஒரு இடத்த நம்ம மாற்றணும். இதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைச்சா தான் இது வந்து முடியும். அதே போல் இந்த வியாபார நோக்கம் கொண்டவர்கள் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும். நீங்கள் வச்சிருக்கிற ஆப்பை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஆப்லேயும் நல்ல விஷயங்களை கொண்டு வாங்களேன். எத்தனை இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்துட்டு இந்த மேக்ஸ் வந்து புரியலையா, நீங்கள் அப்படியே மேக்ஸை சொல்லி கொடுக்குறீங்களா இந்த ஆப்பில் சொல்லலாமே.